பார்க்கணும்னா ஐஃபோனுக்கு எப்படி ஆப் லாக் போகிறது. ஐஃபோனுக்கு வந்து ஆப் லாக் வந்து போட இயலாது, நம்ம வந்து செப்பரேட்டாக போட இயலாது. ஸ்டோரில் சேர்னாலும் வந்து நமக்கு ஆப் லாக் கிடைக்காது. அதே எப்படி வந்து நம்மளோட ஐஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் மூலமாக வந்து நம்மளோட ஃபோனில் உள்ள ஆப்ஸுக்கு எப்படி ஆப் லாக்கை போடுறேன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து வலது பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் சர்ச் பார் இருக்கும், அதில் வந்து ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா ஷார்ட் கட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி கிரியேட் பர்சனல் ஆட்டோமேஷன் அதை கிளிக் பண்ணணும். இல்லாட்டி வந்து வலது பக்க மூலையில் ஒரு ப்ளஸ் ஐக்கோன் வைக்கும், அதை கொடுத்து கிரியேட் பர்சனல் ஆட்டோமேஷனை கிளிக் பண்ணணும். ஏற்கனவே ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தால் அப்படி காட்டாது, வலது பக்கம் ப்ளஸ் ஐக்கோன் மட்டும் தான் காட்டும். இப்போ வந்து நம்ம கிரியேட் பர்சனல் ஆட்டோமேஷனை கிளிக் பண்ணுவோம். அதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. அப்பில் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸில் போய் உங்களோட எந்த அப்புக்கோ நீங்கள் லொக் போடணுமோ அந்த அப்பை வந்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து கேலரிக்கு வந்து லொக் போடுவோம், கேலரியை சூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ஆப்புக்கு தான் போடணும் இல்லை, உங்களுக்கு எத்தனை ஆப்ஸுக்கு போட வேண்டிய தேவை இருக்கோ அத்தனை ஆப்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கொள்ளலும். இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு, டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இஸ் ஓப்பன்ங்கிற ஆப்ஷன் ஓனில் இருக்கான்னு, அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சர்ச் பாரில் க்ளாக்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ க்ளாக்கை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டார்ட் டைமர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் டைமர் 30 மினிட்ஸ் இருக்கும், 30 கிளிக் பண்ணி 1 மாற்றுங்க, மினிட்ஸை கிளிக் பண்ணி செகண்டாக மாற்றுங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆஸ்க் பிஃபோர் ரன்னிங்கிறத ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ டன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் இவ்வளோதான் செய்யணும். அதுக்கு பிறகு பெக் வாங்க. பெக் வந்து க்ளொக்கை ஓப்பன் பண்ணுங்கள். க்ளொக்கை ஓப்பன் பண்ணி கீழே டைமருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வென் டைமர் எண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டாப் பிளேயிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு செட்டை கொடுங்க. இப்போ வந்து லொக் செட் ஆகிட்டு, இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்போ வந்து நான் கேலரியை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் ஒரு செகண்ட் வந்து ஓனில் இருக்கும், அதுக்கு பிறகு ஓட்டோவாக அது லொக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் வந்து அது லொக் ஆகிட்டு. பிறகு வந்து நீங்கள் ஃபிங்கரோ அல்லது பாஸ்வேர்டோ கொடுத்தா மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண இயலும், அது வரைக்கும் ஓப்பன் பண்ண இயலாது. திரும்ப ஒரு தரம் போய் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டுக்குள்ளே அது வந்து லொக் ஆகிடும். நீங்கள் திரும்ப ஃபிங்கரோ அல்லது லொக்கோ பாஸ்வேர்டோ கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் பண்ணலும். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.